அதாவது ரொம்ப ஒரு பல மாதங்கள் கழித்து என்னோட யூடியூப் சேனலில் மறுபடியும் வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோக்கு காரணம் இந்த ரெண்டும் தான். எக்ஸாமுக்கு கூட காலையில் எழுந்து நான் வந்து படித்ததில்லை. நைட்டு படிச்சுட்டு படுத்து தூங்கி எழுந்து போய் எக்ஸாம் எழுதுகிறேன். நான் காலையில் மணி 3:40 நாங்கள் எழுந்து எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா போகும்போது ரிவீல் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இதுதான் கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப். நீங்கள் கேட்கலாம் நாங்கள் ஏன் கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இப்போது அண்ணா நகர் போக போகிறோம். அண்ணா நகர் போக டைரக்ட் பஸ் இல்லை, அதனால நாங்கள் கோயம்பேடு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டோம். நாங்கள் வெற்றிகரமாக பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸு குலுங்கிட்டு இருக்கு. என் பக்கத்தில் இருக்க வாமிட்டிங் சென்சேஷனோட உட்காந்துட்டு இருக்கா இப்போ. ஆனால் நாங்கள் என்ன மறந்துட்டோம் அப்படின்னா பஸ்ஸில் ஏறி சில்லறை எடுக்க மறந்துட்டோம். பட் டாக்ஸி ஜிபே, அதனால் இப்போ ஜிபேலேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். முன்ன பின்ன பஸ்ஸில் வந்துருந்தா தானே இதெல்லாம் தெரியறதுக்கு. இவரு தான் இலக்குவன். இப்போ இவரு தான் நமக்கு டிக்கெட் ஸ்பான்சர் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு இலக்குவன் ட்ரை பண்ணால் ஃபெயில் ஆச்சு. நானும் ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஆச்சு. கடைசியில் எங்களுக்கு உதவுனது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுமா, என் ஃப்ரெண்டு சாண்டியோட வாலெட்டில் வைக்கிற காசு. வாலெட்டில் சரி அதனால் ஃபோன் கேஸில் நிறைய பேர் காசு வைக்காதீங்க எரிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது பல நேரம் நாங்கள் வைப்போம். அது பல நேரம் எங்களோட மானத்தை காப்பாற்றுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸை விட்டு எங்களை இறக்கி விட்டுருப்பாங்க. ஏன்னா ஒர்க் ஆகலை ஜிபே. ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற பாடம் என்னன்னா கையில் காசு வச்சுக்கோங்க. ஆறு மாசம் பண்ணிருந்தீங்களா? 6 மாசம் 6 மாசம். நாங்கள் 3 பேரும் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் நாங்கள் கோயம்பேடுக்கு தானே பஸ் ஏறணும், அதனால் கோயம்பேடுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. மணி வந்து இப்போது 4:30 ஆக போகுது. சாரி, இதெல்லாம் நாங்கள் கட் பண்ண மாட்டோம். பட் நாங்கள் நின்ன இடம் கொஞ்சம் அப்படி தான் ஸ்மெல்லியாக இருக்குது. இதையும் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். எப்படியும் ஒரு 1000 எங்கே போய் நின்றுருக்கோம் பாரு இவ்வளோ நேரம். அண்ணா நகர் பஸ் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் பஸ் வரல. அதனால நாங்கள் எல்லாருமே இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ இல்லைங்க, நாங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். வாஷ்ரூமுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறடி தப்பு நினைக்கிறோம். நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டோம்னு சொன்னேன்ல. இங்கே வந்து ஒரு மிடில் ஏஜ் ஒரு சின்ன பையன் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்கள் 3 பேரை பார்த்து கேட்டோம். அதுவும் எங்கள் 3 பேர் மூஞ்ச பாருங்களேன், ரொம்ப மோசம். எங்களை பார்த்து கேட்டான். அதாவது பாஸ்ட்டில் நான் எப்படி இருந்தேன்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்படியா தம்பி வா தம்பி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு கூட உட்கார வச்சு பிரியாணி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இதை நான் வந்து சிரிச்சுன்னு சொல்லவா வலியோட சொல்லவான்னு தெரியல. ஆனால் இப்போ ஏன்னு தெரில, நான் ஒரு கல் மனசு ஐட்டம் போல் எனக்கு இப்போது இல்லைங்க சாரி என்கிட்ட இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். இப்போ நிறைய விஷயத்துக்கு நான் நோ சொல்கிறேன். பேங்க் பேலன்ஸ் 2 ரூபாய், அதனால தான் நோ சொன்னேன். இவ்வளோ பெரிய கோரா ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரியாணி கிடைக்கல எங்களுக்கு. எங்கே போனாலும் ஏமாட்டோம். ஆனால் இவங்க 2 பேரும் பிரியாணி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் எங்கே போகிறது? பிரியாணி வேணும். பிரியாணி அங்கே அவ்வளோ ஐட்டம் இருக்குது, அதெல்லாம் வேணாமா. ரோல் வேணாமா, ஃப்ரைட் ரைஸ் வேணாமா. ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய டேக்ஸா வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த டேக்ஸாவை பார்த்து ஏமாந்து தான் நான் பிரியாணி இருக்கும்னு நினச்சி இந்த பக்கம் போனோம். ஆனால் பிரியாணியே இல்லை. பிரியாணி வெளில ஒரு பையன் கேட்டா பற்றி அவனை விட அதிகமாக கேட்குறீங்க. பசிக்குது, சோறு தானே முக்கியம். ஆமாம், நாங்கள் போய் தேடிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு பேசாமல் இதுக்கு வந்து அங்கே பக்கத்தில் கார்த்திக் டிஃபன் சென்டர் போகலாமான்னு யோசித்தோம் நாங்கள். பட்டு ஆல்ரெடி அங்கேயே நாங்கள் தோசை தான் சாப்பிட்றோம். அதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் சாப்பிட்றது இல்லை. எங்கள் ஹாஸ்டல்லையும் சோறு விளங்குறது இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி ஒரு நாளாவது நல்ல சோறு சாப்பிட்லான்னு நினச்சோம். பிரியாணி கொடுத்து அந்த நிலைமைக்கு போலடி இருடி. நாங்கள் வந்து இப்போது பக்கத்தில் வேறு ஏதாவது கடை இருக்கான்னு தேடி பார்க்க போகிறோம். அண்ணா நகரில் நமக்கு ஒரு கடை கூடமா கிடைக்காம போயிடும். பிகாஸ் நாங்கள் வந்த காரணம் வேற ஒரு விஷயம். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து 6 மணி. ஐயோ தம்பி,
ஐயோ தம்பி, நாங்க தப்பா இல்லைன்னு சொன்னோம், மன்னிச்சிருப்பான். ஏன்னா எங்ககிட்ட இல்லப்பா, நாங்களே சோறு இல்லையா இல்லாம திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிறோம் பாருங்க. தெருவில் அலையிற நிலைமை தான் வரும். நம்ம 3 பேரும் சேர்ந்தா நினைச்சோம். இங்க எல்லாம் ஊர்ல இருக்கவன் ஜாகிங் போயிட்டு இருக்கான். நாங்க வந்து சாப்பிட பிரியாணி கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சுட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கடாய். ஆக்சுவலாக எனக்கு வந்து பசி எடுத்ததுனால எல்லாம் சவுண்ட் அப்படி கேட்குதா தெரில. யாரோ ஒருத்தவங்க ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணாங்க, கடை ஷட்டரை. எனக்கு வந்து இந்த பிரியாணி டெக்ஸை தட்டுவாங்கள்ல, டொங்கு டொங்கு டொங்கு, அந்த சவுண்டு கேட்குது. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு என்ன தெரியுமா? கேளு. நான் என்னத்த சொல்றது, அண்ணா நகர் தான் ஃபுல்லா ரீல்ஸ்ல நிறைய ஃபுட்டு கடை இருக்குன்னு வரும். ஆனா இங்க பார்த்தா ஒண்ணும் இல்ல. வர வர ரியல் எஸ்டேட்ல ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க தெரியுங்களா? தாம்பரத்துக்கு மிக அருகில். அது நீயே எமோஷனல் டேமேஜ், பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. அது வேற, இது வேற. ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேற. அந்த மாதிரி தாம்பரத்துக்கு மிக அருகில் மாதிரி அண்ணா நகருக்கு மிக அருகில்னு வெஸ்ட் ஈஸ்ட் முகப்பேர்ல வந்து கடையை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரியாணி கடை, ஒரு தள்ளுவண்டி கடை கூட இல்லை. அண்ணா நகர் காலியா இருக்கு. எவ்வளோ காலியா இருக்குன்னா பாருங்களேன். குப்பை தான் இருக்கு இங்க. நம்ம 3 பேரையும் சேர்த்து ஏதாவது பேசுறா. அவர் வந்து எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கொடுப்பார். பாயிண்ட் வந்தோடனே அவர் வந்து பேசி கிழிச்சிருவார். ஃபைனலி ஒளி வந்து விட்டது. அதாவது நாங்கள் வந்து ஆமாம், கார்த்திக் டிஃபன் சென்டர் தெரியுதா தெரியல. இதே தான். இங்கே நமக்கு வந்து தோசை கிடைக்கும். ஆமாம், அகைன் வந்து எங்களுக்கு ஏமாற்றம். இங்கே வந்து ஒரு ரோஸ்டாவது சாப்பிட்லாம் பார்த்தா வெறும் கல் தோசை மட்டும்தான் இருக்கான், வேறு எதுவுமே சாப்பிட இல்லையா. ஸோ நாங்கள் வேறு கடையே தேட போகிறோம். ஏன்னா வி ஹேவ் 1 hour டைம். பேசாமல் ஒய் வி 3 go for a tea, cup of tea. என்ன சொல்கிறேன் கோவா குடிச்சு எனக்கு அதை தோணுச்சு. டீ குடிச்சு தமிழ்நாட்டில் சாப்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் சாப்பாடுலாம் இருக்குது, இவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அங்கே ரோல் சாப்பிட்ருக்கலாம், இல்லை வேற என்ன இருந்தது, என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, நூடுல்ஸ் இருந்தது. பிரியாணி தான் வேணும்னு கேட்டால் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அது ஃபாஸ்ட் ஃபுட்டா? பிரியாணி ஹெல்தி. ஆமாம், எங்கள் ஊர் ஃபுட்டு நல்லா இருக்கு. அவள் ஊர் ஆம்பூர், அதை வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறா. என்ன இல்லை உன் ஊரை பற்றி சொல்லுடா. யார் தெரியும்ல தலைவரு? நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி. இவர் தஞ்சாவூர் காரர். அதனால இவன் இடுப்பு ஆட்டுவாங்க. ஆமா, இவன் இடுப்பு ஆட்டுவான். ஆட்டுறா இடுப்பு. இப்ப நீ டான்ஸ் ஆடுற, அவனை மானபங்க படுத்திட்டா. ஐயோ, கேமரா இருக்கு, அதனால கழுத்தை மட்டும் ஆட்டிக்கிறேன். கழுத்தை ஆட்டு. இப்போ வந்து அவர் வந்து அதனால சுப்பிரமணியபுரம் ஜெய் ஆயிட்டாரு, கழுத்தை மட்டும் ஆட்டுவாரு. அதாவது யார் சாமி இவன், இந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இங்கே பாருங்களேன், நோ பார்க்கிங். திஸ் இஸ் நோ பார்க்கிங். நோ பார்க்கிங்ல என்ன ஒய்யாரமாக எங்கள் ஆள் கார் பார்க் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? தலைக்கு தில்லை பத்தியா? என் தலைக்கு தில்லை பார்த்தீங்களா? கடைசியே நமக்கு சோறு கிடைக்காது. 6 மணி வரைக்கும் இப்படி அலைஞ்சிட்டு எங்கள் ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியதான். அதை நாங்கள் இன்னும் ரிவீல் பண்ணல இல்லையா? கூட்டி சீக்கிரம் ரிவீல் பண்ணுவோம். மணியே ஆகிடும். எப்படியோ டீ குடிச்சுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு ரிவீல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், மீண்டுமா திருப்பி என்னை எங்கே கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்கள். இதே ஃபுட் ஸ்ட்ரீட்டு. முதலே சொன்னேன் இங்கேயே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு. சொல்லுங்கள். அங்கே ஏதோ மெரினா கிச்சன் ஒன்று இருந்தது, அங்கே ஃப்ரைட் ரைஸ் பார்த்தேன். அங்கே போய் சாப்பிட்லாம். அவள் பாரு, இப்போ அங்கே போய் கீச்சேன்னு பொம்மனு வேடிக்கை பார்ப்பா தேவையில்லாமல். ஆடி சாப்பிட்லான்னு கூப்பிட்டா. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். கடைசியில் இவ்வளோ அலைஞ்சி எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது, சோறு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீட் அண்ட் ஈட்டு தான் வாங்கிட்டோம். நாங்கள் இப்போ ரோல் தான் சாப்பிட போகிறோம் 3 பேருமே. எப்பயாவது வாயத்தோடா? ஆமாம் ஆமாம். பார்த்தீங்களா, இன்னும் எங்களுக்கு சாப்பாடு வரல. எங்களுக்கு தூக்கம் வருது. நாங்கள் அடுத்து போகிற இடத்துக்கு நாங்கள் தூங்கக்கூடாது. இப்போவே கொட்டாயை விட்ட விலகு மாடா போகிற காரியம். ஐயோ, இவன் தாங்க எல்லாரையும் உசி பேதி கூப்பிட்டு வந்தது. ஆனால் இவன் எப்படி தூங்குறான் பாருங்களேன். மணி என்னாச்சு? 5:30 மணி. நாங்கள் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு. அதாவது மீட் அண்ட் ஈட் எங்களுக்கு சோறு கொடுத்தாலும்
நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிடக்கூடாதா, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லி எங்கள் 3 பேரையும் வந்து வெளியே அமைச்சிருச்சு. சரி, அவங்கள தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் வந்து டைனிங் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் டேக் அவே தான். அதனால் நாங்கள் வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் ரோட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஒருத்தர் ஆல்ரெடி பிரிக்க போகிறா. நான் இப்போ தான் பிரித்தேன் ரேப்பர். தம்பி, நீ எப்போ பிரிப்பீங்க? ஏன்னா நாங்கள் 3 ஃப்ளேவரில் வாங்கினோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லான்னு. அதெல்லாம் பசிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிற இடத்த ரிவீல் பண்ணுறோம். ஏன்னா டைம் ஆக போகுது, 6 மணி ஆக போகுது. கட் பண்ணுறா. ஃபைனலாக அப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். அந்த சம்பவ இடத்த நெருங்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் அந்த சவுண்டு கேட்குதா தெரில, யாராவது கெஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் ரிவீல் பண்ணுறேன். நாங்கள் ஒரு வழியாக இப்போ நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். இலக்கம் அப்படி தெரியல. நாங்கள் தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. மியூசிக், டான்ஸ், சாங். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம். அதே சேம் தான். நம்ம காசா கிராண்ட் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், காசா கிராண்ட் பண்ணாங்கல்ல, அதே தானே. மியூசிக், சாங்ஸ், ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரிவீல் பண்ணணும்னு நினச்சதை இந்த ஆன்ட்டியை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஆப்பி ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், ஆப்பி ஸ்ட்ரீட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில். அண்ணா நகரில் எங்கெல்லாம் நடக்குது? நல்லி சில்க்ஸ் பக்கத்தில். இப்போ தான் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு. கூட்டம் எங்கன்னு தானே கேட்குறீங்க? அந்த பக்கம் இருக்குது கூட்டம். வந்து ஆக்டர்ஸ் எப்படி பேசுவாங்கன்னு பார்ப்போம். எப்படி ஆக்டர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. சரி, ஓகே, எல்லாரும் டான்ஸ் ஆடுவீங்க. ஒரு வழியாக வியர்த்து விறுவிறுக்க ஆடிலாம் முடிச்சு நாங்கள் அந்த வீடியோலாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். வரும்போது எப்படி வந்தோம், இப்போ நாங்கள் எப்படி போகிறோம் தெரியுமா? வேர்த்தை ஊற்றி நடு ரோட்டில் உட்காந்துட்டுருக்கோம் இப்போ. பிகாஸ் ஆட்டோ வரல. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ் போட்டு டிராஃபிக் ஜாமாக இருக்குது. அதனால ஸோ இன்னும் ஆட்டோ வரல. ஆட்டோக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட இந்த vlog முடியுது. பிகாஸ் நான் அடுத்த ஆஃபீஸ்க்கு வேறு போகணும். ஸோ நான் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ எனக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ். இவளுக்கு லீவு தான். இவ படுத்து தூங்க தான் போகிறா. ஸோ சைனிங் ஆஃப். நான் உங்கள் பிரதீக்ஷா. இது என் ஃப்ரெண்டு சாண்டி. இந்த இலக்குவன் வந்து அவன் லவ்வர்கிட்ட பேசுகிறான்னு நினைக்கிறேன். யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில. ரேப்பிடோ டிரைவர்கிட்ட இவன் ஏன் கடலில் போடுறான்னு எனக்கே தெரில. ஓகே, மற்றும் ஒரு vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரதீக்ஷா. டாடா, பை பாய்.